வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேத வினா விடைகள். மத்தேயு அதிகாரம் 26. மனுஷகுமாரன் எப்போது சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்? பஸ்கா பண்டிகை வரும்போது. பிரதான ஆசாரியன் யார்? காய்பா. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கூடி வந்தது யார்? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர். இயேசுவை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினது யார்? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர். பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்தது யார்? சீமோன். இயேசுவின் சிரசின் மேல் தைலத்தை ஊற்றினது யார்? ஒரு ஸ்திரீ. விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினது யார்? ஒரு ஸ்திரீ. தைலத்தை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றது யார்? சீஷர்கள். நற்கிரியை செய்தது யார்? தைலம் ஊற்றிய ஸ்திரீ. எப்போதும் உங்களிடத்தில் இருப்பது யார்? தரித்திரர். தைலத்தை சரீரத்தின் மேல் ஊற்றினது எதற்கு எத்தனமான செய்கை? அடக்கம் பண்ணுவதற்கு. பிரதான ஆசாரியரிடம் சென்று இயேசுவை காட்டிக் கொடுக்கிறேன் என்றது யார்? யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்துக்கு பிரதான ஆசாரியர் கொடுப்பதாக கூறினது என்ன? 30 வெள்ளிக்காசு. இயேசுவை காட்டிக் கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தது யார்? யூதாஸ் காரியோத்து. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே இயேசுவினிடத்தில் வந்தது யார்? சீஷர்கள். பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்றது யார்? சீஷர்கள். பஸ்காவை ஆயத்தம் பண்ணினது யார்? சீஷர்கள். யார் கற்பித்தபடி பஸ்கா ஆயத்தம் பண்ணப்பட்டது? இயேசு. இயேசு எப்போது 12 கூட பந்தி அமர்ந்தார்? சாயங்காலம். போஜனம் பண்ணுகையில் இயேசு என்ன கூறினார்? உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். எதில் கையிடுகிறவன் இயேசுவை காட்டிக் கொடுப்பான்? தாளத்தில். யார் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும்? இயேசுவை காட்டிக் கொடுக்கும் மனுஷன். ரபி நானோ என்றது யார்? யூதாஸ் காரியோத்து. இயேசு எதை எடுத்து ஆசீர்வதித்தார்?
அப்பம். இயேசுவின் சரீரம் எது? அப்பம். இயேசு எதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார்? பாத்திரம். பாவமன்னிப்புண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரியது எது? இரத்தம். ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எங்கே புறப்பட்டு போனார்கள்? ஒலிவமலைக்கு. உயிர்த்தெழுந்த பின் எங்கே போவேன் என்று இயேசு கூறினார்? கலிலேயா. நான் ஒரு காலும் இடறலடையேன் என்றது யார்? பேதுரு. சேவல் கூவுகிறதற்கு முன்னே 3 தரம் இயேசுவை மறுதலித்தது யார்? பேதுரு. இயேசு எங்கே ஜெபம் பண்ண சென்றார்? கெட்செமனே. இயேசு யார் யாரை கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்? பேதுருவையும் செபதேயுவின் குமார இருவரையும். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டது எது? இயேசுவின் ஆத்துமா. நித்திரை பண்ணினது யார்? சீஷர்கள். இயேசு யாரை பார்த்து 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா என்று கூறினார்? பேதுரு. உற்சாகமுள்ளது எது? ஆவி. பலவீனமுள்ளது எது? மாம்சம். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து பண்ண வேண்டியது என்ன? ஜெபம். யாருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது? சீஷர்கள். பாவிகளுடைய கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவது யார்? மனுஷகுமாரன். பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தது யார்? திரளான ஜனங்கள். இயேசுவை முத்தம் செய்தது யார்? யூதாஸ்காரியோத்து. இயேசு யாரை சிநேகிதனே என்று அழைத்தார்? யூதாஸ்காரியோத்தை. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதற வெட்டினது யார்? இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன். பட்டயத்தை எடுக்கிற யாவரும் எதால் மடிந்து போவார்கள்? பட்டயத்தால். இயேசுவை விட்டு ஓடிப்போனது யார்? சீஷர்கள் எல்லாரும். இயேசுவை பிடித்து எங்கே கொண்டு போனார்கள்? பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடம். சேவகரோடே உட்கார்ந்தது யார்? பேதுரு. இயேசுவுக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடியது யார்?
பிரதான ஆசாரியரும் மூப்பர் சங்கத்தார் யாவரும். பேசாமல் இருந்தது யார்? இயேசு. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்றது யார்? இயேசு. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்றது யார்? பிரதான ஆசாரியன். சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பது யார்? மனுஷகுமாரன். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டது யார்? பிரதான ஆசாரியன். இயேசு தேவதூஷணம் சொன்னதாக கூறியது யார்? பிரதான ஆசாரியன். அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தது யார்? பேதுரு. இயேசுவை மறுதலித்தது யார்? பேதுரு. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினது யார்? பேதுரு. வெளியே போய் மனங்கசந்து அழுதது யார்? பேதுரு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.